வணக்கம். உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கப் போகின்றன? குறிப்பாக தென் ஆப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள ஆப்பிரிக்க ஒன்றிய உச்சிமாநாட்டில் ட்ரம்பின் கொள்கைகள் ஏற்படுத்தப் போகும் தாக்கம் குறித்து இன்று நாம் விரிவாக காண்போம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் 39வது உச்சிமாநாடு பல முக்கியமான சவால்களை எதிர்கொள்ள காத்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவின் புதிய வெளியுறவுக் கொள்கைகள் இந்த மாநாட்டின் விவாதங்களை ஆக்கிரமிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது பலதரப்பு ஒப்பந்தங்களை விட இருதரப்பு மற்றும் லாபகரமான ஒப்பந்தங்களுக்கே முன்னுரிமை அளிக்கும். தென் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுடனான அதன் உறவு தற்போது ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளது. குறிப்பாக சர்வதேச அரங்குகளில் தென் ஆப்பிரிக்காவின் நிலைப்பாடுகள் அமெரிக்காவின் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளன. 2026இல் மியாமியில் நடைபெறவுள்ள G20 உச்சிமாநாட்டிற்கு தென் ஆப்பிரிக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்படாது என்ற ட்ரம்பின் அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிசலை அதிகப்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் நிலச் சீர்திருத்தம் போன்ற விவகாரங்களில் தென் ஆப்பிரிக்காவின் கொள்கைகளை அமெரிக்கா கடுமையாக விமர்சித்து வருகிறது. இது உச்சிமாநாட்டின் பொருளாதார விவாதங்களில் எதிரொலிக்கும். அமெரிக்காவின் அணுகுமுறை இனி வெறும் உதவியாக இல்லாமல் ஒரு வணிக ரீதியான லாபத்தையே நோக்கமாக கொண்டிருக்கும். இது உதவிக்கு பதிலாக வர்த்தகம் என்ற நிலையை உருவாக்கும். இந்த மாற்றத்தால் அமெரிக்காவின் பொருளாதார நலன்களுக்கு நேரடியாக பயன்படும் நாடுகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் ஆப்பிரிக்கா ஒரு மூலோபாய கிடங்காக மாற்றப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக பேட்டரி தயாரிப்பிற்கு தேவையான கனிம வளங்கள் மற்றும் எரிசக்தி துறையில் அமெரிக்காவின் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடும். இது ஆப்பிரிக்காவின் இயற்கை வளங்களின் மீதான போட்டியை அதிகப்படுத்தும். அதே சமயம் எய்ட்ஸ் தடுப்பு திட்டமான பெப்ஃபார் மற்றும் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு முகமைக்கான நிதியுதவிகள் பெருமளவில் குறைக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த நிதி குறைப்பு ஆப்பிரிக்காவின் பொதுச் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பல ஏழை நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களை முடக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. பாதுகாப்பை பொறுத்தவரை ட்ரம்ப் நிர்வாகம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும். இது ஆப்பிரிக்காவில் அமெரிக்க இராணுவத்தின் ஈடுபாட்டை மாற்றியமைக்கும். தீவிரவாத குழுக்களை ஒடுக்குவதில் கவனம் செலுத்துவது சில நாடுகளுக்கு பயனளித்தாலும் இது மற்ற வளர்ச்சி சார்ந்த முன்னுரிமைகளை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் ஆப்பிரிக்காவில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை முறியடிப்பதே ட்ரம்பின் முக்கிய இலக்காக இருக்கும். இது ஆப்பிரிக்க நாடுகளை ஒரு உலகளாவிய போட்டிக்கு நடுவில் தள்ளும். ரஷ்யாவின் ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்த அமெரிக்கா முயலும். இந்த புவிசார் அரசியல் போட்டி ஆப்பிரிக்க நாடுகள் தங்களின் கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் பெரும் சவாலை ஏற்படுத்தும். அமெரிக்காவின் இந்த புதிய தேசிய பாதுகாப்பு உத்தி ஆப்பிரிக்காவை ஒரு வளர்ச்சி பங்காளியாக பார்க்காமல் ஒரு மூலோபாய போட்டியின் களமாகவே பார்க்கிறது. குடிவரவு மற்றும் பயணக் கட்டுப்பாடுகள் குறித்த ட்ரம்பின் கடுமையான நிலைப்பாடும் ஆப்பிரிக்க மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும். இது இருதரப்பு உறவுகளில் கசப்பை உண்டாக்கும். தூதரக ரீதியிலான உறவுகளும் வலுவிழக்கக்கூடும். அமெரிக்க தூதர்கள் திரும்பப் பெறப்படுவது ஆப்பிரிக்க நாடுகளுடனான நேரடி தொடர்பை குறைக்கும் ஒரு சமிக்ஞையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு என்ற இலக்கு பெரும் சவாலை சந்திக்கும். தனித்தனி ஒப்பந்தங்கள் ஆப்பிரிக்காவின் ஒற்றுமையை பாதிக்கலாம். அமெரிக்காவின் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எதிர்கொள்ள ஆப்பிரிக்க நாடுகள் ஒருமித்த குரலில் பேச வேண்டியது அவசியம். அப்போதுதான் தங்களின் நலன்களை அவர்களால் பாதுகாக்க முடியும். அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் மற்ற உலக நாடுகளுடனான உறவுகளை பலப்படுத்துவதே ஆப்பிரிக்காவிற்கான சிறந்த தீர்வாக அமையும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆப்பிரிக்க ஒன்றிய உச்சிமாநாடு இந்த சவால்களை எப்படி கையாளப் போகிறது என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தென் ஆப்பிரிக்காவின் நிலைப்பாடு இதில் மிக முக்கியமானது. செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.